ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 10வது வசனம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 10வது வசனம். அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவன் ஆனேன். அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. யாக்கோபு தேவனுடைய தயவை நினைத்து பார்க்கிறார். தேவனுடைய தயவு யாக்கோபின் மேல இருந்ததை அவர் நினைத்து பார்த்து அந்த தயவுக்கு அந்த உண்மைக்கு நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல என்று உணர்கிறார். ஆண்டவரிடத்துல அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுகிறது தான் இந்த 32வது அதிகாரத்துல 9வது வசனத்தில் இருந்து 12வது வசனம் வரைக்கும் நாம் பார்க்கிறோம். யாக்கோபுக்கு தேவன் காண்பித்த தயவு. இந்த ஆண்டு தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. சீயோனுக்கு தயை செய்கிற ஆண்டவர். கடந்த வாரம் ஆபிரகாமுக்கு தயை செய்தார், குறித்த காலத்தில் ஆண்டவர் தயை செய்தார் என்பதை நாம் தியானித்தோம். இன்றைக்கு யாக்கோபுக்கு தேவன் என்ன தயை செய்தார் என்பதை குறித்து தான் வசனங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. இந்த யோர்தானை தாண்டும் போது, அவன் கடந்து போகும்போது ஒரு கையில ஒரே ஒரு கோல் மாத்திரம் வைத்திருந்தான். அதாவது மிருகங்கள் அவனை தாக்காமல் இருப்பதற்காக, தன் பாதுகாப்புக்காக ஒரே ஒரு கோலை மாத்திரம் கையில வைத்துக் கொண்டு வெறுமையாக அவன் பிரயாணம் பண்ணினான். அவனுடைய மாமாவாகிய லாபானுடைய வீட்டுக்கு, தேசத்துக்கு, அந்நிய தேசத்துக்கு பிரயாணம் பண்ணினான். ஆனால் திரும்பி வரும்போது அவருக்கு இருந்த ஆசீர்வாதத்தை உணர்கிறார். நான் கோல் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவன் நானே. அவனுக்கு இருந்த ஆசீர்வாதங்களை உணர்ந்து ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறதையும் நன்றி சொல்லுகிறதையும் நாம் கவனிக்கிறோம். தேவன் யாக்கோபுக்கு தயை செய்தார். எப்படிப்பட்ட தயை செய்தார் என்றால், முதல்ல ஆண்டவர் தான் அவனுக்கு தயவு செய்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 15வது வசனத்தில் ஆண்டவர் அவருக்கு தயவு செய்தார். என்ன தயவு செய்தார்? நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வரப்பட்டவே, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்றார். தேவனே செயல்படுகிறார். தேவனே யாக்கோபுக்கு தயவை காண்பிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனே அவனோடு பேசுகிறார். தேவனே சொல்லுகிறார், நான் உன்னோட இருப்பேன் என்று சொல்லுகிறார். அதுதான் தேவன் நமக்கு காண்பிக்கிற முதலாவது தயவு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு தயவு காண்பிக்கிறார் என்றால், தேவன் நமக்கு தயை செய்கிறார் என்றால், அவர் சொல்லுகிறார், நான் உன்னோட இருப்பேன், நான் உன்னோடு இருப்பேன் என்று அவர்தான் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். யாக்கோபு தேவனை தேடவில்லை, ஆனால் தேவன் யாக்கோபை தேடி வந்து பேசினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் அநேக நேரங்களில் நம்முடைய வேலையாக நாம் கடந்து செல்கிறோம், நம்முடைய சொந்த காரியங்களை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் தேவனே நம்மோடு இடைப்படுகிறார். தேவனே முதலாவது நம்மோடு பேசுகிறார்.
நாம் பேசாவிட்டாலும் தேவன் நம்மை சந்தித்து பேசுகிற தேவனாய் இருக்கிறார். அதுதான் தேவன் நமக்கு காண்பிக்கிற தயை, அவர் நமக்கு காண்பிக்கிற தயவு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் யாக்கோபு ஒருபோதும் நீ என்னோட இருக்கணும், எங்க அப்பாவுடைய தெய்வம் என்னோட இருக்கணும், எங்க தாத்தாவுடைய தெய்வம் ஆபிரகாம், எங்க தாத்தாவினுடைய தெய்வம் யார் கூட வரணும்னு சொல்லி அவன் வேண்டிக் கொள்ளவே இல்லை. அவன் தேவனை நோக்கி பார்க்கவே இல்லை. ஆனால் தேவனே அவரை நோக்கி பார்த்தார். தேவனே அவனுக்கு தரிசனமானார். தேவனே அவனோடு பேசினார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் நமக்கு ஆண்டவர் தயவு காண்பிக்கிறவராய் இருக்கிறபடியால் ஒவ்வொரு நாளும் அவர் நம்மோடு பேசுகிறவராய் இருக்கிறார், நம்மை சந்திக்கிறவராக இருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய முதல் சந்திப்பு பெத்தேல்ல யாக்கோபுக்கு கிடைத்தது. ஆண்டவர் ஸ்தோத்திரம், நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னார். நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை என்ன செய்வேன், காப்பேன் என்று சொன்னார். மறுபடியும் உன்னை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன் என்று சொன்னார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்று சொன்னார். இதுதான் தேவனுடைய தயவு. ஆண்டவர் இன்றைக்கும் அவருடைய தயவு நம்ம அனைவருக்கும் இருக்கிறது. தேவனுடைய தயவை நாம் ஒவ்வொரு நாளும் பெற்றுக் கொண்டு இருக்கிறோம். நம்முடைய வழிகளில் எல்லாம் தேவன் நமக்கு தயவை காண்பிக்கிறார். கிதியோனை பார்த்து சொன்னார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். நான் கூட இருக்கிறேங்கிறத அவர் தான் பேசுகிறார். புதிய ஏற்பாட்டில் சீஷர்களை பார்த்து சொன்னார், உலகத்தின் முடிவு பெறுகின்றோம் சகல நாட்களிலும் நான் உங்களுடைய கூட இருக்கிறேன் என்று அவர் தான் சொல்லி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மோடு கூட இருக்கிறேன், இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறவர் தான். அதுதான் தேவன் நமக்கு காண்பிக்கிற தயவு. ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு தயவு காண்பித்திருக்கிறார். நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். எனவே அதுதான் தேவன் நமக்கு காண்பித்திருக்கிற தயவு. அதனால் தான் 28வது அதிகாரம் 20வது வசனத்தில் யாக்கோபு சொன்னார், தேவன் என்னோட இருந்து என்று சொன்னார். ஜெபம் பண்ணார், பிரார்த்தனை பண்ணாரு. தேவன் என்னோட இருந்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது சந்திப்பை ஆதியாகமம் ஸ்தோத்திரம் உண்டாக. இப்பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது சந்திப்பை ஆதியாகமம் 31வது அதிகாரம் 3வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோட கூட இருப்பேன் என்றார். இரண்டாவது சந்திப்பு. பெத்தேலில முதல் சந்திப்பு நடந்தது. இரண்டாவது சந்திப்பு யாக்கோபுக்கு 20 வருடம் கழித்துதான் இரண்டாவது தேவன் அவனை சந்திக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 20 வருடங்கள் தேவனுடைய சந்திப்பு அவனுக்கு இல்லை, தேவனுடைய வார்த்தை அவனுக்கு இல்லை. ஆனால் தேவன் சொன்னது மாறாது. நான் உன்னோட இருப்பேன் என்று சொன்னவர் 20 வருஷங்கள் ஆனாலும் ஆண்டவர் யாக்கோபோடு கூட இருந்தார். இப்பொழுது 20 வருஷம் முடிகிறது. இப்பொழுது தேவன் அவரை பார்த்து சொல்லுகிறார், நீ ஸ்தோத்திரம் உண்டாவதாக உன் தேசத்துக்கு, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கு, உன் இனத்தாரிடத்துக்கு திரும்பி போ, நான் உன்னோடு கூட இருப்பேன். இப்ப திரும்ப போகும்போது நான் உன்னோட இருப்பேன் அப்படின்னாரு. இப்ப நீ என்ன பண்ணு, திரும்பி போ, நான் உன்னோட என்ன செய்வேன், இருப்பேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தைகள் மாறாதவைகள். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னதை சொன்னதுதான். நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன். மறுபடியும் சொல்லுகிறார், 20 வருடம் கழித்து நான் உன்னோட இருப்பேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார், இருப்பேன் என்று சொல்லுகிறார். கைகளை உயர்த்தி அவரின் கவிதையை சொல்லுவோம். இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோட இருப்பேன், போகும்போது இருப்பேன். 20 வருஷத்துக்கு முன்னே நீங்க இந்த இடத்துக்கு வரும்போதும் ஆண்டவர் உங்களோட இருப்பேன்னு சொன்னார். இன்னைக்கும் இந்த 2026 சொல்லுகிறார். 20 வருடம் ஆனாலும், 30 வருடம் ஆனாலும், 15 வருடம் ஆனாலும், எத்தனை வருடங்கள் ஆனாலும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோட கூட
இருப்பேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உன்னோடு கூட இருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய சந்திப்பு இரண்டாவது சந்திப்பு. மூன்றாவதாக ஸ்தோத்திரம் உண்டாவதாக தூதர்களுடைய சந்திப்பை ஆதியாகமம் 32வது அதிகாரம் 1-2 வசனங்களிலே நாம் கவனிக்கிறோம். யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். யாக்கோபு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு மக்னாயீம் என்று பெயரிட்டான். தேவனுடைய தூதர்கள் யாக்கோபை சந்தித்தார்களாம். தேவன் அவனை சந்தித்தார், சொப்பனத்தில் சந்தித்தார், அவருடைய வார்த்தை மூலம் சந்தித்தார். தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். ஒரு பெரிய தூதர்களுடைய கூட்டத்தையே யாக்கோபு பார்க்கிறார். இந்த கூட்டத்தை பார்க்கும் போது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு மக்னாயீம் என்று யாக்கோபு பெயரிடுகிறான். பிரியமானவர்களே, தேவன் நம்மை சந்திக்கிறார். தேவ தூதர்களும் நம்மை சந்திக்க அனுப்புகிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஏனென்றால் ஏன் அனுப்புகிறார்? தேவ சேனை உன்னோட உண்டு. ஆமென். தேவ தூதர்களுடைய சேனைகள் உங்களோட உண்டு என்பதை நீங்கள் காண வேண்டும் என்பதற்காகத்தான் அவருடைய தூதர்களின் சேனையும் தேவன் உங்களுக்கு சந்திக்க அனுப்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இது மூன்றாவது சந்திப்பு. தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி யாக்கோபை சந்திக்கிற சந்திப்பை நாம பார்க்கிறோம். அப்போ இதெல்லாம் நமக்கு பார்க்கும்போது நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு தேவனுடைய தயவு உண்டு. எல்லாரும் சொல்லுவோம், எனக்கு தேவனுடைய தயவு உண்டு. என் குடும்பத்துக்கு தேவனுடைய தயவு உண்டு. அந்த தயவு இருக்கிறதுனால தான் தேவன் என்ன தேடி வந்து என்ன செய்கிறார்? சந்திக்கிறார். தேவன் வந்து என்னோட என்ன செய்கிறார்? பேசுகிறார். அவருடைய தூதர்களை அனுப்பி விடுகிறார் என்று நாம் தேவனுடைய தயவு நம்மோட இருக்கிறது என்பதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக தேவன் காண்பித்த தயவு என்ன? ஆதியாகமத்தின் புத்தகம் 30வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து ஆதியாகமம் 30வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரைக்கும் ராகேல் யோசேப்பை பெற்ற பின் யாக்கோபு லாபானை நோக்கி, நான் என் ஸ்தானத்திற்கும் என் தேசத்திற்கும் போக என்னை அனுப்பிவிடும். நான் உனக்கு ஊழியம் செய்து சம்பாதித்த என் மனைவிகளையும் என் பிள்ளைகளையும் எனக்கு தாரும். நான் போவேன். நான் உம்மிடத்தில் சேவித்த சேவகத்தை நீர் அறிந்திருக்கிறேன் என்றான். அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே ஆனால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது, நாம் தேவனை சந்திக்கும் போது தேவனுடைய தயவு நமக்கு உண்டு என்பதை நாம் தயவுக்குள்ள இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்கிறோம். இரண்டாவதாக லாபான் சொல்லுகிறான், யாக்கோபு சொல்லுகிறான், 14 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ 2 மனைவிகளுக்காக, ஒரு மனைவிக்கு 7 வருஷம், இரண்டாவது ஒரு மனைவிக்கு 7 வருஷம், 14 வருஷம் லாபானுக்காக வேலை செய்து முடித்தாச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ 14 வருஷம் முடிஞ்சிச்சு. இந்த 14 வருஷத்துக்குள்ள 11 பிள்ளைகள் யாக்கோபுக்கு தேவன் கொடுத்தார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த தேசத்துக்கு வந்து லாபானுடைய வீட்டுக்கு வந்து அவருக்கு 11 பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்து விட்டார். இப்பொழுது அவன் 14 வருஷங்கள் தாண்டி விட்டது. இந்த 14 வருஷம் வந்த உடனே யாக்கோபுக்குள்ள அவனுக்குள்ள ஒரு எண்ணம், நமக்கு போதும் இந்த தேசத்துல இருந்தது, மறுபடியும் அப்பா அம்மாவை நாம என்ன செய்யணும்? போய் பார்க்கணும். ஆண்டவர் போ அப்படின்னு சொன்னாரு. இந்த தேசத்துக்கு வந்தோம், அப்பா அனுப்பி விட்டாங்க, ஆண்டவரும் நான் உங்க கூட இருக்கிறேன் அப்படின்னு பேசினாரு. இந்த தேசத்துக்கு நாம வந்தோம். இப்போ நல்ல குடும்பம், நல்ல பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எனவே நான் மறுபடியும் என்ன செய்யணும்? என் தேசத்துக்கு திரும்பி போக என்னை அனுப்பிவிடும் என்று மாமனாரை பார்த்து யாக்கோபு கேட்ட போதுதான் அவன் சொல்லுகிறான்,
ஸ்தோத்திரம், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே, ஆனால் நீ இன்னும் என் கூட இரு. உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்பதை குறிப்பினால் அறிந்தேன். அருமையானவர்களே, தேவனுடைய தயவு நமக்கு இருக்கிறது என்றால் நாம் இருக்கிற இடத்தில் நம் மூலமாக மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய தயவு நமக்கு உண்டு என்றால் நம் மூலமாக மற்றவர்களுக்கு என்ன வரும்? ஆசீர்வாதம் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 14 வருடங்கள் யாக்கோபின் மூலமாக நன்மையை பெற்ற மனிதன் யார் என்றால் லாபான் தான் நன்மையை பெற்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. யாக்கோபுக்கு கிடைச்சது பிள்ளைங்க தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேற ஒண்ணுமே யாக்கோபுக்கு என்ன செய்யல, கிடைக்கல. ஆனா இந்த யாக்கோபின் மூலம் லாபான் 14 வருடங்கள் நன்மைகளை அனுபவித்துக் கொண்டே இருந்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஆமென். முன்னிமித்தம் கர்த்தர் என்ன செய்தாரு? ஆசீர்வதித்தார். இந்த ஒவ்வொரு நாளும் நான் உண்மையிலிருந்து ஆசீர்வதிக்கப்படுகிறேன். இந்த 14 ஆண்டுகளும் ஒன்னாக என் வாழ்க்கை, என் குடும்பம், என் தொழில், எல்லாமே என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை லாபான் குறிப்பினால் அறிந்தேன் என்று சொல்லுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஆண்டவருடைய தயவு நமக்கு இருக்கிறது என்பதை இரண்டாவதாக நாம் மூலம் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதை மற்றவர்கள் சொல்ல முடியும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. மற்றவர்கள் நம்ம பார்த்து சொல்லுவாங்க, உங்களால நான் இவ்வளவு நன்மைகளை என்ன செய்திருக்கிறேன், பெற்றிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைமைக்கு தேவன் நம்மைக்கு அவர் தயவு காண்பிக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் யாக்கோபு மறுபடியும் நான் சொல்லுவேன், ஒரு இடத்துல சொல்லுகிறார், நான் வரும்போது உமக்கு இருந்தது கொஞ்சம் தான் இருந்தது. ஸ்தோத்திரம். இப்போ உமக்கு இருக்கிறது மிகவும் அதிகம் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப யாக்கோபு லாபானுடைய வீட்டுக்கு வரும்போது லாபானுக்கு இருந்தது கொஞ்சம் தான், கொஞ்சம். ஆனால் யாக்கோபு லாபான் வீட்டில் 14 வருஷங்கள் இருந்தபோது கர்த்தரால் இந்த யாக்கோபின் மூலமாய் லாபான் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 30வது அதிகாரம் 30வது வசனத்தில் வாசிப்போம். 30 நான் வருமுன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்தபின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது. நாம் வரும்போது அதான் கொஞ்சம் தான். ஆனா இப்போ கர்த்தர் யார் ஆசீர்வதித்திருக்கிறார்? என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறான்னு நாம் யாக்கோபு சொல்லல. கர்த்தர் ஸ்தோத்திரம். 14 வருஷத்துல யாக்கோபு ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஆசீர்வதிச்சார்னு சொல்லல. யார் ஆசீர்வதித்தார்? லாபான் உம்மை ஆசீர்வதித்தார். நான் இந்த வீட்டுக்கு வந்தது நிமித்தம் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது. ஆனா இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது என்று கேள்வி எழுப்புகிறார். என் குடும்பத்துக்கு நான் சம்பாதிக்கணுமே, எனக்கு மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க, 11 பிள்ளைங்க இருக்கிறாங்க. என் குடும்பத்துக்கு நான் சம்பாதிக்கணுமே, எனக்கு நன்மை வேணுமே, ஆசீர்வாதம் வேணுமே அப்படின்னு யாக்கோபு கேட்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக சொல்லிட்டு யாக்கோபே லாபானை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு என்ன தரணும் அப்படின்னு கேட்கும்போது யாக்கோபு சொல்றார், நீ எனக்கு ஒன்றும் தர வேண்டியது இல்ல, நான் சொல்றபடி நீ எனக்கு என்ன செய்யணும், செய்தால் உங்களுடைய மந்தையை திரும்ப மேய்த்து காப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன காரியம்? 3வது ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 30வது அதிகாரம் 43வது வசனம். 3வது நமக்கு தயவு, தேவனுடைய தயவு இருக்கிறது என்றால் ஸ்தோத்திரம். 3வது நமக்கு நடக்கிற காரியம், இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து எல்லா ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவன் ஆனான். 3வது தேவனுடைய தயவு நமக்கு உண்டு என்றால், தேவனுடைய தயவு நமக்கு கிடைக்கிறது என்றால் நாம் எப்படிப்பட்டவர்களாய் மாறுகிறோம் என்றால் மிகவும் நாம் விருத்தி அடைகிறோம். அல்லேலூயா. நாம் மிகவும் விருத்தி அடைகிறவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறார்.
நம்முடைய வாழ்க்கை விருத்தி அடையும், நம்முடைய தொழில் விருத்தி அடையும், நம்முடைய சம்பாத்தியம் விருத்தி அடையும். ஸ்தோத்திரம். இருக்கிற வண்ணமாக இருக்காது, அதுல ஒரு விருத்தியை ஆண்டவர் நமக்கு கொண்டு வருவார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கவனியுங்கள், 14 வருஷம் இருக்கிற மாதிரியே தான் இருந்தது. 14 ஆண்டுகள் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் 14 வருஷங்களுக்கு பிறகு அடுத்த 6 ஆண்டுகளிலே யாக்கோபு விருத்தி அடைந்தான். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை நாம் செலுத்துவோமாக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடனே 14 வருஷத்துல விருத்தி வரல. ஆனால் 14 வருடங்கள் கழித்து அடுத்த 6 ஆண்டுகள்ல யாக்கோபின் வாழ்க்கையில் மிகவும் விருத்தி வந்துவிட்டது. 14 வருஷங்கள் அவன் ஆசீர்வாதங்களை காணவில்லை. அந்த ஆசீர்வாதங்களை லாபான் தான் அனுபவித்துக் கொண்டிருந்தான். ஆனால் அடுத்த கடைசி 6 ஆண்டுகளிலே யாக்கோபு மிகவும் விருத்தி அடைந்தான். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை விருத்தி அடைய பண்ண போகிறார். நீங்கள் மிகவும் விருத்தி அடைவீர்கள். அநேக ஆண்டுகளின் வாழ்க்கையில விருத்தி இல்லையே. எத்தனை வருஷங்கள் நான் ஆண்டவரை சேவிக்கிறேன், எத்தனை ஆண்டுகள் ஆண்டவரை கூட இருப்பேன் என்று சொன்னார். ஆனால் இத்தனை ஆண்டுகள் கூட இருந்தாலும் நான் அனுபவிக்கப்பட வேண்டிய பிரகாரம் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை நான் இன்னும் அனுபவிக்க முடியவில்லை. யாரோ ஒருவர் என் மூலம் ஆசீர்வாதத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நான் மிகவும் விருத்தி அடைய வேண்டும். கர்த்தர் உங்கள் மேல் தயவு வைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்கள் மேல கிருபை வைத்திருக்கிறார். அவர் தயவு செய்கிற காலம் வந்தது. ஆமென் சொல்வோமாக. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவி, அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. 14 ஆண்டுகள் கடந்து போகலாம். ஆனால் இந்த 15வது ஆண்டில் இருந்து உனக்கு ஒரு குறித்த காலம் வந்துவிட்டது. தயவு செய்கிற ஒரு குறித்த காலம், குறித்த நேரம் வந்துவிட்டது. நீ விருத்தி அடைய போகிறாய். நீங்கள் ஒவ்வொருவரும் விருத்தி அடைய போகிறீர்கள். ஆமென். நீங்கள் விருத்தி அடைகிற காலம் சொல்லுங்க. நாங்கள் விருத்தி அடைகிற காலம். அல்லேலூயா. நாங்கள் விருத்தி அடைகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்தான். திரளான ஆடுகள், வேலைக்காரர்கள், ஒட்டகங்கள், கழுதைகள், அன்னைக்கு இருந்த அத்தனை ஆசீர்வாதங்களும் யாக்கோபுக்கு இருந்தது. இந்த விருத்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விருத்தி 6 வருடங்கள்ல வந்த விருத்தி. நிறைய கவனிங்க. பல காலங்கள் வராதது சீக்கிரத்துல கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? கொண்டு வருவார். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 14 வருஷத்துல இல்லாத ஒரு விருத்திய 6 வருஷத்துல, அடுத்த 6 வருஷத்துல ஆண்டவரால் கொடுக்க முடியும். உங்க வாழ்க்கையில இந்த பிந்தின காலங்கள்ல, இந்த 2026ல இருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு மிகவும் விருத்தியை கர்த்தர் கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. இந்த 6 வருடங்கள்ல யாக்கோபுக்கு இருந்ததெல்லாம் மிகவும் பலமுள்ள ஆடுகள், மிகவும் பலமுள்ள ஆடுகள். கவனிக்க வேண்டும். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 10 முறை யாக்கோபுக்கு லாபான் சம்பளத்தை இந்த 6 வருடத்துல, கவனிங்க, இந்த 6 வருடத்துல 10 முறை யாக்கோபினுடைய சம்பளத்தை மாற்றுகிறான் லாபான். கவனிங்க. 6 வருஷத்துல எத்தனை முறை? 10 முறை சம்பளம் மாற்றி மாற்றி அமைக்கப்படுகிறது. ஏனென்றால் யாக்கோபு எல்லாமே போயிட்டே இருக்கு. இப்போ 14 வருஷம் ஆசீர்வதிக்கப்பட்ட லாபானுடைய ஆசீர்வாதங்கள்லாம் இப்ப யாருக்கு போயிட்டு இருக்குது? கவனிங்க. ஏன் 14 வருஷம் லாபான் ஆசீர்வதிக்கப்பட்டான்? யாக்கோபு அடுத்த 6 வருடத்துல அனுபவிப்பதற்காக தான். சொல்றீங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதனால யாக்கோபு இந்த லாபானால தாங்கிக் கொள்ள முடியவில்லை. 10 முறை சம்பளத்தை மாற்றுகிறான். வரியும் புள்ளியும் உள்ள ஆடுகள் தான் யாக்கோபுக்கு. மற்ற எல்லாம் எந்த கலர் இருந்தாலும் சரி, கருப்பா இருந்தாலும் சரி, சிகப்பா இருந்தாலும் சரி, வரியும் புள்ளியும் இருந்தா யாருக்கு சேரும்? யாக்கோபுக்கு சேரும். மற்ற எல்லாம் லாபான சேரும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பிரிச்சாச்சு. பிரிச்சாலும் இந்த லாபான் விடல. இது சொன்ன உடனே எல்லாத்தையும் சேர்த்து பண்ணிட்டான். தனியா கொண்டு போய் பிள்ளைகளை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் விடுவாரா? விட மாட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொல்றேன். இப்படி 10 முறை சம்பளத்தை மாற்றலாம். ஆனா ஆண்டவர் 42வது வசனத்துல, 30வது அதிகாரம் 42வது வசனத்துல கவனிக்கிறோம். பலவீனமான ஆடுகள் பொழியும் போது அவைகள் போடாமல் இருப்பான்.
இதனால் பலவீனமானவைகள் லாபானையும் பலமுள்ளவைகள் யாக்கோபையும் சேர்ந்தன. யாக்கோபுகிட்ட இருக்கிற ஆடுகள் எல்லாமே நல்ல ஸ்ட்ரென்த் உள்ளது, நல்ல பலம் உள்ளது, நல்ல திடகாத்திரம் உள்ளது, நல்லா கொழுத்தது, நல்ல சுகதேகியானது. கைகளை உயர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. லாபான் கிட்ட இருக்கிறது எல்லாம் சாகர மாதிரி இருக்கிறது. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அல்லேலூயா. யாக்கோபு கிட்ட இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் கொடுத்ததா அப்படி இருக்கும். லாபான் இருக்கிறதெல்லாம் சொங்கி எல்லாம் சாகர நாளைக்கே சாகர மாதிரி இருக்கும். சோத்திரம் பலமே இருக்காது. அந்த ஆடுகளுக்கு நடக்க கூட முடியாது. எல்லாம் யார்கிட்ட போயிடுச்சு? பலவீனமாக எங்க போயிடுச்சு? லாபான் கிட்ட போயிடுச்சு. பலம் உள்ளவர்கள் எங்க வந்துருச்சு? யாக்கோபு கிட்ட வந்துருச்சு. கைகளை உயர்த்தி கர்த்தர் நல்லவர், கர்த்தர் தயை உள்ளவர், கர்த்தர் தயை காண்பிக்கிறவர். ஆமென். நமக்கு தயவு செய்கிறவர். ஆண்டவர் நமக்கு என்ன செய்வாரு? தயவு காண்பிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு நாள் ஆண்டவர் நமக்கு தயவு செய்கிற காலம் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த காலம் வந்திருக்கிறது என்று நாம் விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு தயவு செய்கிற காலம் வரும். நாம் எல்லாரும் பலமுள்ளவர்களாக இருப்போம். சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாரும் பலமுள்ளவர்களாக இருப்பார்கள். கைகளை உயர்த்தி சொல்லுவாங்க. ஆமென். சொல்லி ஒன்று இருக்காது. பலவீனம் ஒன்று இருக்காது. எல்லா ஆசீர்வாதமான தேவ பிள்ளைகளாக இருப்பார்கள். நாமும் ஆசீர்வாதமாக இருப்போம். நம்ம கூட இருக்கிறவர்கள் எல்லாரும் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நமக்கு தருவார். அல்லேலூயா. ஆமென். 10 முறை மாற்றணும். ஆனா 10 முறை மாற்றினாலும் யாக்கோபு கர்த்தர் மிகவும் விருத்தி அடைய செய்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 31வது ஸ்தோத்திரம். 31வது அதிகாரம் 1வது வசனம். 31வது அதிகாரம் 1வது வசனம். பின்பு லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டார் என்றும் எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தார் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யாக்கோபு கேட்டான். என்ன சொன்னாங்க? என் தகப்பனுக்கு உண்டானது எல்லாவற்றையும் யார் எடுத்துக்கிட்டார்? யாக்கோபு எடுத்துக்கிட்டான். வந்துருச்சா வார்த்தை? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பிள்ளைகள்கிட்ட இருந்தே வந்துருச்சு. ஸ்தோத்திரம். என் அப்பாவுக்கு உள்ளது எல்லாம் இப்ப யார்கிட்ட வந்துருச்சு? யாக்கோபு கிட்ட வந்துருச்சு. எங்க தகப்பனுடைய செல்வத்தினாலதான் இந்த செல்வத்தை எல்லாம் யாக்கோபு அடைந்தான். ஏன்னா மிகவும் விருத்தி அடைஞ்சிட்டாங்க. மிகவும் விருத்தி அடைஞ்சிட்டாங்க யாக்கோபு. இந்த யாக்கோபு விருத்தி அடைஞ்சதை லாபானாலையும் பொறுக்க முடியல, லாபானுடைய ஆண் பிள்ளைகளாலும் பொறுக்க முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வார்த்தைகளை பேச ஆரம்பித்து விட்டார்கள். 2வது வசனத்துல பார்க்கிறோம். லாபானுடைய முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இராமல் வேறுபட்டிருக்கின்றன. யாக்கோபு முகமும் சரியில்லை, என் வார்த்தைகளும் சரியில்லை, முகமும் சரியில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவர் சொல்றார், நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 5வது வசனம். அவர்களை நோக்கி உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தின நாள் இருந்தது போல இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோட இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எத்தனை முகம் மாறினாலும் சரி, எத்தனை வார்த்தைகள் மாறினாலும் சரி, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் மாறாதவராக இருக்கிறார். அவர் சொன்னதை மாற்றாதவராக இருக்கிறார். ஆமென். என் அப்பா மாத்திரம்தான் பொறாமப்படாதவராக இருக்கிறார். என் அப்பா மாத்திரம்தான் வார்த்தையை மாற்றி சொல்லாதவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். மனிதன் ஒரு முறை சொல்லுவான், மறுமுறை மாற்றுவான். சோத்திரம். ஒரு முறை முகம் நல்லா சந்தோஷமா இருக்கும், இன்னொரு முறை பொறாமையா வெறுப்பாவும் முகம் மாறும். சோத்திரம். என் தேவன் அவருடைய கருணை, அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை
மாறாம இருக்கும், வார்த்தையும் மாறாம இருக்கும், முகமும் மாறாம இருக்கும், சொல்ல மாறாம இருக்கும். அவர் நம்ம கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. முகம் மாறிச்சுனா என்ன அர்த்தம்? நான் கூட சொல்லுங்க. முகம் மாறிச்சுனா என்ன அர்த்தம்? ஒண்ணு எனக்கு பிடிக்கல, நான் உன் கூட என்ன செய்ய மாட்டேன், இருக்க மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, விட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, விடக்கூடாத வார்த்தைகள் வாயிலிருந்து விட்டுட்டாங்கன்னா அது என்ன ஆயிடுச்சு? இனி நான் எனக்கு உனக்கும் ஒத்து வராது அப்படின்னு அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் சொல்றாரு, உன்னோடு கூட இருக்கும். யாக்கோபுக்கு நல்லா தெரியும், கர்த்தர் என்னோடு கூட, என் தகப்பனுடைய தேவன், ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோட கூட இருக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, யார் எவ்வளவு மாற்றங்களை கொண்டு கொண்டினாலும் சரி, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். யார் என்ன பேசினாலும் சரி, என்ன நடந்து கொண்டாலும் சரி, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் தேவன் நமக்கு காண்பிக்கிற தயவு. ஸ்தோத்திரம். மனிதர்கள் மாறலாம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரா அதை உணர முடியுதா? அதுதான் தேவன் நமக்கு காண்பிக்கிற தயவு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 7வது வசனத்துல பார்க்கிறோம், தொடர்ந்து வாசிக்கிறோம். உங்கள் தகப்பனோ என்னை ஏமாற்றி என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான், ஆனாலும் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. இப்படி சொல்லி போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 11வது வசனத்துல, அன்றியும் தேவதூதன் ஒருவர் சொப்பனத்தில் யாக்கோபே என்றார், இதோ இருக்கிறேன் என்றேன். அப்பொழுது அவர் உன் கண்களை ஏறெடுத்துப்பார், ஆடுகளுடைய பொடியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வலியும் உள்ளவைகளாக இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். இந்த 20 வருஷத்துல லாபான் உனக்கு செய்கிற யாவையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், ஆனாலும் நான் உன் கூட இருக்கிறேன். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நிறைய நேரம் சொல்லுவோம், ஆண்டவருக்கு கண்டிருக்கா, ஆண்டவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. இவன் அநியாயம் பண்றானே, 10 முறை என் சம்பளத்தை மாத்துறானே, கர்த்தர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. யார் 10 முறை சம்பளத்தை மாத்தினாலும் கர்த்தர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அவன் பண்ற அநியாயம், அவன் பண்ற அக்கிரமம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இப்ப அவர் இறங்கி வந்தார். அவரிடத்துல வந்து யாக்கோபே அப்படின்னு கூப்பிட்டாரு. அல்லேலூயா. யாக்கோபே அப்படின்னாரு. இதோ இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். நான் கண்டப்பா, உனக்கு நடக்கிறது எல்லாம் எனக்கு தெரியும், நான் கூட தான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், நான் எல்லாவற்றையும் கண்டேன். இப்ப நீ என்ன பண்ணு, நீ தூணுக்கு அபிஷேகம் செய்வே, எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ண பெற்ற, உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்துக்கு திரும்பி போ என்றார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே பேசுறார். முதல்ல 14 வருஷம் கழிச்சு யாக்கோபு நான் ஊருக்கு போறேன், திரும்பி போறேன் அப்படின்னா, ஆனா இப்ப தேவன் 20 வருஷம் கழிச்ச பிறகு ஆண்டவர் பேசுறாரு, நீ இப்ப என்ன செய்யணும், திரும்பி. இதுக்கு மேல உன் மாமனார் வீட்டுல உனக்கு என்ன கிடையாது, இடம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஆண்டவர் நமக்கு தயவு பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு தயவு பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீங்க வசனத்தை வாசிக்கலாம். உடனே ராகேலும் லேயாலும், எங்கள் தகப்பன் வீட்டில் இனி எங்களுக்கு பங்கும் சுதந்திரமும் உண்டோ? அவரால் நாங்கள் அந்நியராய் எண்ணப்படவில்லையா? அவர் எங்களை விற்று எங்கள் பணத்தையும் வாயில போட்டுக் கொண்டார். 14வது வசனத்துல, ஆகையால் தேவன் எங்கள் தகப்பனிடத்திலிருந்து எடுத்த ஐஸ்வர்யம் எல்லாம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியது. தேவன் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை, ஐஸ்வர்யத்தை என்ன செய்யறாரு? எடுத்து யாருக்கு கொடுத்தாரு? யாருக்கு கொடுத்தாரு? யாக்கோபுக்கு கொடுத்தாரு. ஆமென் சொல்லுங்க. கொடுத்தாரா இல்லையா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யாக்கோபுக்கு தேவன் எங்கள் தகப்பனிடத்திலிருந்து எடுத்த ஐஸ்வர்யம் எல்லாமே இனி நமக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் தான் உரியது அப்படின்னு அவருடைய மனைவியை சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாள் கொடுத்தால் ஒரு நாள் எடுப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். முன்னிமித்தம் யாருக்காவது கொடுத்தால் அதை மறுபடியும் எடுத்து உனக்கு என்ன செய்வார்? கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
எனக்கு வர வேண்டியதெல்லாம் வரலையே ஆண்டவரே, எனக்கு வர வேண்டியதெல்லாம் வராம யாருக்கோ போயிட்டே இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒரு நாள் அதை கொடுத்தவர் எடுத்து உங்களுக்கு மறுபடியும் கொடுப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் அப்படி செய்வார், கர்த்தர் அப்படி செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான்காவதாக யாக்கோபுக்கு தேவன் காண்பித்த தயவு என்ன? முதல்ல தேவன் கூட இருக்கிறேன் என்று சொன்னார். இரண்டாவது யாக்கோபு நிமித்த லாபானை ஆசீர்வதித்தார். மூன்றாவது யாக்கோபை மிகவும் விருத்தி அடைய பண்ணினார். 20 வருஷத்துல அவன் மிகவும் விருத்தி அடைந்தான். நான்காவதாக யாக்கோபுக்கு தேவனுடைய தயவு உண்டு என்பதற்கு என்ன தயவு என்ன என்றால் 31வது அதிகாரம் 7வது வசனத்துல சொன்ன பார்த்தோமே, அவன் எனக்கு, ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. சொல்லுங்க, யாரும் நமக்கு தீங்கு செய்வதற்கு ஆண்டவர் இடம் கொடுக்க மாட்டார். சொல்லுங்க, அல்லேலூயா. தேவனுடைய தயவு நமக்கு உண்டு என்றால், தேவன் நமக்கு தயவு காண்பிக்கிறார் என்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யாரும் நம்ம மேல தீங்கு செய்வதற்கு அவர் விட மாட்டார், இடம் கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. நம்ம ஆசீர்வதிப்பார், நாம் பெருகிக் கொண்டே இருப்போம். அதே நேரம் யாரும் நமக்கு தீங்கு செய்வதற்கு அவர் என்ன செய்ய மாட்டார், இடம் கொடுக்க மாட்டார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இடம் கொடுக்கவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவரும் உண்மையில கையை போட முடியாது, ஒருவரும் உண்மையில உனக்கு தீங்கு செய்ய முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே 31வது அதிகாரம், ஆதியாகமம் 31வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம். 24. அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபுடைய நன்மையை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாக இருந்தார். இப்பொழுது யாக்கோபு அந்த லாபானுடைய வீட்டை விட்டு என்ன செய்கிறான், சொந்த தேசத்துக்கு பிரயாணப்பட்டு விட்டான். லாபான் அவனை துரத்தி கொண்டு பின்தொடர்ந்து எப்படியாவது அவனை மறுபடியும் என்ன செய்யணும், திருப்பி கொண்டு வந்துடணும். இவனை விட்டுறக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, தம் பிள்ளைகளை, தம் பேர பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது, தம் மருமகன் என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பின்தொடர்ந்து போகும்போது அன்றைக்கு இரவுல தேவன் சொப்பனத்துல தோன்றுகிறார். லாபானுக்கு என்ன பேசுகிறார், நீ யாக்கோபுடைய நன்மையை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாக என்று அவனை கடிந்து கொள்ளுகிறதை நாம பார்க்கிறோம், எச்சரிப்பு கொடுக்கிறதை நாம பார்க்கிறோம். 29வது வசனத்துல பார்க்கிறோம், உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. எனக்கு உங்களுக்கு என்ன செய்ய முடியும், பொல்லாப்பு செய்ய எனக்கு என்ன உண்டு, வல்லமை என்னால முடியும், என்னால முடியும். யாக்கோபே, நீ தப்பிடலாம்னு நினைச்சு எல்லாம் விருத்தி வந்துருச்சு, எல்லாம் நீ ஆசீர்வாதமா இருக்கிற அப்படின்னு நினைச்சு என்ன விட்டு நீ போகலான்னு நினைக்கிற, நீ எனக்கு தெரியாம பிரயாணம் பண்ணிட்ட. ஆனா உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு என்ன உண்டு, வல்லமை உண்டு, என்னால எல்லாம் செய்ய முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா ஆயினும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபுடைய நன்மையை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று நேற்று ராத்திரி என்னோட சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், அல்லேலூயா. இப்போ கவனிங்க, 38வது வசனத்திலிருந்து இந்த 20 வருஷ காலம் நான் உங்களிடத்தில் இருந்தேன். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 41வது வசனம், 20 வருஷ காலம் உடைய வீட்டில் இருந்தேன். 14 வருஷம் உடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உடைய மந்தைக்காக உங்களிடத்தில் சேமித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றி. 42வது வசனத்தை மட்டும் வாசித்து முடிப்போம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 42வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பி விட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கைப்பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உண்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னார். ஆண்டவர் என்ன செய்தார், லாபானை கடிந்து கொண்டார். நீ என் மகனோட எதுவும் தீமை பேசக்கூடாது, சொந்தம் எதுவும் செய்யக்கூடாது. நீ அவனை வெறுமையா என்ன செய்யக்கூடாது, அனுப்ப கூடாது. அவனை
எல்லாவற்றையும் அப்படியே அனுப்பிடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதாவது பண்ணினா உன்னை சும்மா விட மாட்டேன். கர்த்தரே பேசுவார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. மனுஷனால முடியாது, ஆனால் என் தேவனால முடியும். நம்மளால தீங்கு செய்ய யாருக்கு இடம் கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. லாபானுக்கு முடியும். அவனையே ஆண்டவர் கட்டி போட்டார். அவனையே செய்ய விடாம ஆக்கினார். கடிந்து கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவன் சொல்றான், வெறுமையா என்ன அனுப்பி விட்டிருப்பீர். எப்படி வெறுமையா வந்தானே அப்படியே வெறுமையா யாருக்கு போயிருப்பார். எவ்வளவு கொடுமை தெரியுமா? மனைவிகளையும் வச்சிருப்பான், பிள்ளைகளையும் சொல்லுங்க 11 பிள்ளைகளையும் விட்டுருக்க மாட்டான். ஆடு மாடு ஒட்டகங்கள் எதையுமே விட்டுருக்க மாட்டான். வெறுமையாக யாக்கோபு 20 வருஷம் கழிச்சு, நீ உனக்கு அப்பா அம்மா வேணுமா, நீ போ அப்படின்னு உன் அப்பா அம்மாவை தேடி போ, நீ மறுபடியும் போய் பார்த்துட்டு வேணா இங்க வா அப்படின்னு தான் சொல்லியிருப்பான் இந்த லாபான். அப்படிப்பட்ட ஆள் தான் லாபான், மோசமான ஆடு. ஆனா கர்த்தர் யாக்கோபுக்கு தயவு செய்தார். கைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறார். கர்த்தர் வெறுமையாக அனுப்ப மாட்டார். நம்ம வெறுமையாக விட மாட்டார். நம்முடைய பாடுகளுக்கு, நம்முடைய பிரயாசங்களுக்கு, நம்முடைய பலனுக்கு நம்ம கூட இருக்கிறவர் ஆசீர்வாதத்தோடு நம்மை நடத்தி செல்வார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 42வது வசனத்துல அந்த வார்த்தையை நாம் நல்லா கவனிக்கணும். என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்கு உரியவரும் என்னோடு இராமல் போனான். என்னோட இராமல் கர்த்தர் அந்த 20 வருஷம் யாக்கோபோட இல்லாம இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கு என்பதை கவனிக்கணும். கர்த்தர் கூட இருந்ததுனால்தான் தயவு யாக்கோபுக்கு காண்பிக்கப்பட்டது. அதனால்தான் இந்த வசனத்துல 32வது அதிகாரம் 10வது வசனத்துல அவன் ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறான், அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேண்டும் பாத்திரன் அல்ல. அல்லேலூயா. வெறுமையாய் வந்தேன், வெறுமையா அனுப்பி விட்டிருப்பான். ஆனா ஆண்டவர் 2 பரிவாரங்களோடு நான் திரும்பி சென்ற ஆண்டவர் தயவு காண்பித்தார் என்று எனக்கு இதுவரைக்கும் தயவு காண்பித்தவர் இன்னும் எனக்கு தயவு காண்பிக்கணும் என்று யாக்கோபு ஆண்டவரிடத்தில் செய்கிறார். நாமும் ஆண்டவரே இன்னும் எனக்கு உங்க தயவு வேணும்,